My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG counseling related மிக முக்கியமான அப்டேட் MCC தரப்புல இருந்து வந்திருக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க MCC தரப்புல இருந்து. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு PWD கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்தலாம். அண்ட் PWD கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. இப்போ நம்ம MCC வெப்சைட்ல இருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் ஃபார் நோட்டீஸ் ஃபார் PWD கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் 58 பேஜஸ் புக் இப்போதைக்கு இருக்கு. ஸோ இதில் ரிவிஷன்ஸ் ஏதாவது வந்தாலும் வரலாம். ஸோ இதில் சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது எல்லா ஆண்டும் ரிலீஸ் பண்ணுறது தான். கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து லைக் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய 11th and 12th பாசிங் மார்க் அப்படிங்கிறது provided also that to be eligible for NEET UG 2025, the candidate must have passed in physics, chemistry, biology or biotechnology and English individually and must have obtained a minimum of 50 marks taken together in physics, chemistry and biology or biotechnology. இது ஒரு முக்கியமான ரூல்ஸ். நமக்கு வந்து நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு நீங்கள் MBBSஓ BDSஓ சேரணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50% ஆஃப் மார்க் இந்த மூணையும் சேர்க்கும்போது உங்களுக்கு வரணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இங்கிலீஷ்லையும் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிற விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எல்லா கேட்டகரிக்கும். இப்போ OBC, SC, ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அந்த பர்சன்டேஜ் வந்து 40% மாறுது. சரிங்களா, அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் படித்து பார்த்துருங்க. சரிங்களா, ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. இதில் வந்து முக்கியமாக கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து MCCயில் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். சரிங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், இந்த பேமெண்ட் ஆஃப் ஃபீஸில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டும் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வருது. சரிங்களா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன், செக்யூரிட்டி டெபாசிட், சப்மிஷன் ஆஃப் சாய்ஸஸ், வியூ ஆர் மாடிஃபை அண்ட் லாக் சாய்ஸஸ், இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு, இதாவது 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி மதியானம் 12 மணி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் கடைசி நாளில் சாயங்காலம் 4 மணிலேருந்து பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ சப்மிட் ஆல் யோர் சாய்ஸஸ், எல்லா சாய்ஸஸும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ ரிசல்ட் வருது இல்லைங்களா, அந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன செய்ய போறீங்க? எஸ், சீட் அலாட்டட் அப்படின்னா நீங்க 2 விஷயம் செய்யலாம். ஒன்று, நீங்க அலாட் ஆன கல்லூரிக்கு போய் டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா, நோ அப்படின்னா நீங்க ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜ்ல யூ கேன் கிவ் யுவர் வில்லிங்னஸ். நான் செகண்ட் ரவுண்ட்ல அப்கிரேடேஷன் போறேன் அப்படிங்கிற வில்லிங்னஸை நீங்க இங்க கொடுக்கலாம் விருப்பப்பட்டா. இல்லை நான் அப்கிரேடேஷன்லாம் போக விரும்பல, என்னுடைய ட்ரீம் காலேஜான XRY, MMCO, ஸ்டான்லியோ, எய்ம்ஸோ, அப்போ ஜிப்மரோ, அது உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய கனவு கல்லூரின்னு ஒன்று இருக்கும்ல எல்லாத்துக்குமே, அந்த ட்ரீம் காலேஜே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை விட ரீஅலாட்மெண்ட் போற வேண்டிய அர்த்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காதுன்றதுனால நோ அப்படின்னா கண்டினியூ டு ஸ்டடி இன் த அலாட்டட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அப்கிரேடேஷன் போறீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அப்போ செகண்ட் ரவுண்டு போயிடும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்கலன்னா, இன்கேஸ் நாட் அலாட்டட் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீ எக்ஸிட் எடுத்தாலும் திரும்பவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத அலோவ் பண்றாங்க. அப்போ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2. இப்போ ஆல்ரெடி ரவுண்ட் 1க்கே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல திரும்ப நீங்க பேமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண வேண்டியதில்லை. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் அவே சாய்ஸ் ஃபில்லிங் என்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒருவேளை இந்த இதுல முக்கியமா நீங்க பார்க்கணும், ரவுண்ட் 1க்கு நீங்க கொடுக்குற சாய்ஸ் ரவுண்ட் 1க்கு மட்டும்தான். ரவுண்ட் 2ல புதுசா நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா, ரவுண்ட் 1ல கொடுத்த சாய்ஸஸ் வந்து இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு புதுசாக தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு அலாட் பண்றாங்க. ஓகேங்களா, இப்போ செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலயே சீட் அலாட்மெண்ட் வந்த உடனேயே
சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆல்ரெடி நீங்க அப்கிரேடேஷனுக்கு வந்திருப்பீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்ல இருப்பீங்க. அந்த சீட்ல அந்த காலேஜ்ல இஃப் அப்கிரேடட் தென் கேண்டிடேட் மஸ்ட் ரிலீவ் ஃப்ரம் ரவுண்ட் 1 காலேஜ் அண்ட் ஜாயின் இன் ரவுண்ட் 2 அலாட்டட் காலேஜ். ரவுண்ட் 1 காலேஜ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டு ரவுண்ட் 2 காலேஜ்ல உங்களுக்கு எது அலாட் ஆச்சோ அங்க போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு. ஒரு வேளை இப்படி சொல்ற பாருங்க, சீட்டு கிடைக்கல அப்படின்னா, இஃப் இன்கேஸ் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க தேர்ட் ரவுண்டுக்கு போய்க்கலாம். இப்ப சீட்டு கிடைச்சிருச்சு ஆனா சேர விரும்பல. இப்ப பாருங்க, சீட் அலாட்டட் பட் நாட் ரிப்போர்ட்டட் ஆர் நாட் ஜாயின்ட். நீங்க சீட்டு கிடைச்சிருச்சு, அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணல அல்லது சேராம நீங்க அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் 2 லட்சம்னா 2 லட்சம், 5000மோ அல்லது 10,000மோ கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போட்டீங்கன்னா 5,000 ஆர் 10,000. ஸோ நீங்க கட்டின டெபாசிட் அமௌண்ட் வந்து ஃபோர்ஃபீட் ஆயிடும், திரும்ப கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் ஃப்ரீ எக்ஸிட். நீங்க சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி பணத்தை கொடுத்துருவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல இருந்து திஸ் இஸ் நாட் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்டு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அப்போ ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? ஒருவேளை இல்ல நான் செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சது, ஆனா இந்த காலேஜ்லயே ஜாயின் பண்ணிட்டேன், ஸ்டில் ஐ எம் பிளானிங் டு கோ ஃபார் அப்கிரேடேஷன் ரவுண்ட் 3 அப்படின்னா நீங்க வில்லிங்னஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். சரிங்களா? வில்லிங்னஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க இதுல இருந்து நீங்க அடுத்த ரவுண்டுக்கு இதே மாதிரி ப்ராசஸ் அப்படிங்கிறது போகும். ரவுண்ட் 3 நடக்கும். ரவுண்ட் 3ல இருந்து சீட் கிடைச்சிருச்சுன்னா அந்த காலேஜுக்கு போய் சேர்ந்துடலாம். ஒருவேளை அந்த காலேஜ்ல சீட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சதுன்னா செகண்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்களோ அந்த காலேஜ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டு தேர்ட் ரவுண்ட் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணும். சீட்டு கிடைச்சு சேராம போனீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது. அட் த சேம் டைம் நீங்க உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபோர்ஃபிட் பண்ண வேண்டியது. இங்க பாருங்க, சீட் அலாட்டட் அண்ட் நாட் ஜாயின்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. எக்ஸிட் வித் ஃபோர்ஃபீச்சர் அண்ட் எலிமினேஷன் கேனாட் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட். தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு நீங்க எடுக்காம போனீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டால தேர்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சு சேராம போனீங்கன்னா யூ கேனாட் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த தேர்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் யூ கேனாட் அப்கிரேட் ஆர் ரிசைன். ரிசிக்னேஷனும் இட் இஸ் நாட் பெர்மிட்டட் ஃப்ரம் தேர்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ரிசிக்னேஷனும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் நீங்க ஒருவேளை இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்குங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, மிஸ்ப அகாடமில நீட் கம்பெனியன்ல அந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஒருவேளை இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்றது, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வெப்சைட்ல நம்மளுடைய சர்வீசஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க அதை என்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்க கல்லூரியில போய் சேர்ற வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸ்லயுமே மிஸ்ப அகாடமியோட டீம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்கேஸ் விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போறீங்க அப்படின்னா ஸ்ட்ரே ரவுண்ட் பாருங்க, ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ரே ரவுண்ட்லயும் என்ன பண்றாங்க, அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா? அலோவ் பண்றாங்க. இப்போ சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெசிக்னேஷன் பண்ண முடியாது. சீட்டு கிடைச்சிருச்சு ஆனா ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஃபீஸ். சரிங்களா? ஃபோர்ஃபீச்சர் நீங்க கட்டின டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது வராது. cannot participate in further rounds of counseling if any. இந்த ஸ்ட்ரே ரவுண்டுக்கு அப்புறம் ஏதாவது ரவுண்ட்ஸ் ஒரு வேலை ஸ்பெஷல் ஸ்ட்ரே நடத்தினாங்க அப்படின்னா அதுலயும் நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி ஃபார் த ரெப்ரசன்டேஷன் பர்பஸ். ஃபார் டீடைல் ரெஃபர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்குள்ள ஒவ்வொரு ரவுண்டும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டா என்ன, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன, எய்ம்ஸ், ஆல் எய்ம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, இஎஸ்ஐ கோட்டா அப்படிங்கிறது என்ன, இப்போ டெல்லி யூனிவர்சிட்டி, ஜாமியா அப்படிங்கிற எல்லா இதுவுமே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாத்தையுமே நீங்க படிச்சு பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாமே வரிசையா இந்த ஃபீஸை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரும். எஸ், நிறைய Q&A எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுலயே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஃபீஸ் அண்ட் ஸ்டைஃபன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ஆர்ஐயில் சீட் எடுக்கிறீங்களா, அதில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இங்கே வந்து காமிச்சிருக்கிறாங்க.
டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் வந்து இஃப் இன்கேஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகிறதாக இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 5,000 rupees. சரிங்களா? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகிறீங்கன்னா 5,000 எல்லா கேண்டிடேட்ஸுக்கும். ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது 2 lakh. அப்போ டோட்டலாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போடக்கூடிய மாணவர்கள் 2,05,000 ரூபாய் என்ன பண்ணியிருப்பாங்க பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதில் 5,000 ரூபாய் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. 2,000 ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா 2 லட்ச ரூபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரீஃபண்ட் கண்டிஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததா அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போடுறீங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 1,000 rupees. ஓகேங்களா? 1,000 rupees நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அண்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு வந்து 500 rupees. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது என்ன? ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 10,000 rupees ஃபார் ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓபிசி எஸ்சி எஸ்சிஏ ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தா 5,000 rupees. ஸோ 5,500 இங்கே பாருங்க 5,500 அல்லது 10,000 11,000 அப்படிங்கிறதா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போடக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கட்டக்கூடிய ஃபீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் 1 by 1 டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. புது அப்டேட் எல்லாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 21ஆம் தேதி இன்னைக்கு கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த வருஷம் நம்ம வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சிலருக்கு கால் வந்துச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கால் வந்துச்சா வரலையாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் கொண்டு போக வேண்டியது அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்னா நீட்னுடைய ஸ்கோர் கார்டு, நீட்னுடைய அப்ளிகேஷன் டீடைல்ஸ், வேலிட் யூடிஐடி கார்டு. சரிங்களா? வேலிட் யூடிஐடி கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபைட் அஃபிடவிட்ஸ். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப்க்கு கீழே அந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன், செல்ஃப் அட்டஸ்டட்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அஃபிடவிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாக எல்லா கேண்டிடேட்ஸும் ஃபில் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசேபிலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு இப்போ ஹியரிங் இம்பேர்மெண்ட்டுக்கு இந்த பேஜ். ஓகேங்களா? இதை வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொண்டு போகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லோகோமோட்டர் டிசேபிலிட்டிக்கு ஒரு அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டினா ஒரு பேஜ் இருக்கு, லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டினாலும் ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு இது பாருங்க லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி. ஸோ ஒவ்வொரு டிசேபிலிட்டிக்கும் இங்கே வந்து பேஜஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. இது லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக இருக்கு எம்சிசி தரப்புல இருந்து வந்த முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.